ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன மூவி பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, த ஷீப் டிடெக்டிவ்ஸ் அத பத்தி தான் பார்க்க போறோம். ஸ்டோரிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்க அப்படின்னா, சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். மூவியோட ஸ்டார்ட்டிங்லயே என்ன பண்றாங்க அப்படின்னா, ஜார்ஜ் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்கள காட்டுறாங்க. அவர் வந்து ஒரு ப ஒரு பண்ணை மாரி ஒண்ணு வச்சிருக்காரு. அத வந்து நெறைய செம்மறி ஆடுகளையும் வச்சுக்கிட்டு, ஒரு கேரவன் ஒரு வேன் இருக்கும் இல்லையா? வீடு வேன்லயே வந்து செட் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த மாரி ஒரு வீட்ல வந்து இருக்காரு. ஃபுல்லா அவர சுத்தி வந்து வெறும் வயல்வெளிகள் மட்டும் தான். அவர சுத்தி வேற யாருமே மனுஷாளுங்க அவ்வளவோ பெருசா கிடையாது. அவர் வந்து தனியா தான் இருக்காரு. ஒரு ஆள் மட்டும் தான் வந்து என்ன பண்றாரு அப்டின்னா, நெறைய செம்மறி ஆடுங்கள வந்து பாத்துக்கிறாரு. ஒவ்வொரு செம்மறி ஆடுக்குமே வந்து ஒவ்வொரு பேர் வச்சிருக்காரு. லில்லி அப்படிங்கிற ஒரு ஆடு வந்து அவருக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது வந்து ரொம்பவே புத்திசாலியான ஒரு ஆடு. அது வந்து ரொம்பவே எப்படி சொல்றது? அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் வச்சே அவர் வந்து என்ன மாரியான மனநிலையில இருக்காரு அப்படிங்கிறத வந்து லில்லி புரிஞ்சுக்கும் அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அப்புறம் செபஸ்டின் அப்படின்னு சொல்லி ஒரு ஆடு இருக்கு. பட் வந்து இது யார் கூடயும் அவ்வளோ பெருசா சேராது. இது வந்து தனிமையா தான் இருக்கும். தனிமை மட்டுமே என்னைய மாரி தனிமைய விரும்புற ஒரு ஆள் தான் வந்து செபஸ்டின் அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாரு. அதே மாரி இன்னும் அவங்களோட அதாவது அவர் வளர்க்குற ஆடுங்கள்ல யார் யாரெல்லாம் என்ன இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து விவரிச்சுட்டு இருக்காரு. ஆக்சுவலா இந்த படம் பேர கேட்கும்போதே எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. ஷீப் டிடெக்டிவ்ஸ் அப்படின்னு இருக்கும்போதே, சரி ஓகே. அதாவது இந்த செம்மறி ஆடுகள் வந்து ஏதோ ஒரு கேஸ வந்து கண்டுபிடிக்க போறாங்க. ஏதோ ஒரு டிடெக்டிவ் வேல பார்க்க போறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு. அது என்ன ஏது அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஃபுல் மூவியாவே இருந்துச்சு. ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஜார்ஜ் இருக்காரு இல்லையா? அவர் வந்து ஆக்சுவலா அ அவரே வந்து மருந்து ஒண்ணு செய்வாரு. அந்த ஆடுங்களுக்கு வந்து எதுவும் நோய் வந்துறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அவரே தனியா வந்து ஒரு மருந்தெல்லாம் ரெடி பண்ணி, அத வந்து அவரோட ஆடுங்களுக்கெல்லாம் குடுத்துட்டுருப்பாரு. அத வந்து அவர் பேட்டன்ட்டும் வந்து வாங்கி வச்சிருக்காரு அப்படிங்கிற மாரி இருக்கு. ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஜார்ஜ் வந்து இறந்து போயிடுறாரு. இறந்து போகும்போது, அந்த ஆடுங்கள்லாம் என்ன நினைக்குதுங்கன்னா, சரி ஓகே அவரு வந்து நார்மலா தான் இறந்திருக்காரு அப்படிங்கிற மாரி நினைக்கிறாங்க. போலீஸுமே வந்து அவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்திருக்காரு அப்படிங்கிற மாரி தான் வந்து இந்த கேஸ க்ளோஸ் பண்ணலான்னு போறாங்க. பட் அப்போ வந்து அந்த ஆடுங்க வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு டவுட் வருது. ஆக்சுவலா இவரு வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, இவரு உயிரோட இருக்கும்போது நெறைய டிடெக்டிவ் நாவல்ஸு, அப்புறம் இந்த மாரி கிரைம் த்ரில்லர் ஸ்டோரீஸ் இது எல்லாத்தையுமே வந்து அந்த ஆடுங்களுக்கு படிச்சு படிச்சு காட்டியிருப்பாரு. ஸோ, அந்த ஆடுங்களுக்கு என்ன ஆகுது அப்டின்னா, ஸ்ட்ரைக் ஆவுது. இவரு வந்து கொலை செய்யப்பட்டிருக்காரு அப்டிங்கிறது வந்து அவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க. எத வச்சு அப்டின்னா, இவரு வந்து உள்ள கேரவன் இருக்கு இல்லையா? அந்த கேரவனுக்குள்ள வந்துட்டு 2 கிளாஸ் இருக்கு. 2 ட்ரிங்க்ஸ் கிளாஸ் இருக்கு. ஸோ, அத வச்சு அவங்க வந்து யாருக்கோ ட்ரிங்க் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து அவர் கூட யார்ட்டயோ பேசிட்டு இருந்திருக்காரு. அவரும் நல்லா தெரிஞ்சவங்க தான். அவங்க தான் வந்து இவர கொலை பண்ணியிருக்காங்க அப்டிங்கிறதையும் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அப்டி இருக்கும்போது, ஒரு கையில அவரு இறந்தப்போ அவருக்கு வந்து ஒரு கையில வந்து ப்ளூ கலர்ல அதாவது அந்த மருந்தோட கலர் வந்து அவர் ஒரு மருந்து செய்வாரு சொன்னேன் இல்லையா? அந்த மருந்து வந்து ப்ளூ கலர். அந்த மருந்தோட கலர் ப்ளூவாவும், இன்னொரு கையில வந்துட்டு கிரீன் கலர்லயும் இருக்கு. ஆக்சுவலா ரெட் பிளஸ் சாரி சாரி ஆக்சுவலா வந்துட்டு ப்ளூ பிளஸ் எல்லோ சேர்ந்துச்சு அப்டின்னா, அது வந்து கிரீன் கலர்ல வரும். இது நெறைய பேருக்கு நம்மளுக்கு தெரியும். சின்ன பிள்ளைலலாம் வந்து கலர் பென்சில்ல சப்போஸ் அது இல்ல அப்டின்னா, நம்ம வந்து அத பிளெண்ட் பண்ணி வச்சுக்குவோம் இல்லையா? கிரீன் கலர் வரதுக்கு. அந்த மாரி ஒரு கையில கிரீனாவும், ஒரு கையில ப்ளூவாவும் இருக்கு. இத வச்சு அந்த ஆடுங்க வந்து என்ன பண்றது அப்டின்னு தெரியாம, அந்த போலீஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணணும் எப்டியாவது அப்டின்னு. ஆக்சுவலா அந்த ஆடுங்க வந்து பேசிக்கிறது அவங்களுக்குள்ள அவங்க பேசிக்கிறது புரியும். பட் ஆனா நான் மனுஷாளுங்ககிட்ட பேசும்போது, அது வந்து அவங்க எப்பவும் போல மே அப்டின்னு கத்துற அந்த சவுண்ட் மட்டும் தான் கேட்குது. ஸோ இவங்க வந்து அவங்களோட பாஷையில அதாவது எப்படியாவது அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ ட்ரை பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் அந்த போலீஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது ஒரு ரிப்போர்ட்டர் ஒருத்தன் வந்து ஊருக்குள்ள வரான். அவன் வந்து புது ஆளா வரான். இந்த மாதிரி வந்து இங்க ஒருத்தர் இருக்காரு இல்லையா? நான் வந்து இந்த ஊர பத்தின ஒரு டாக்குமெண்ட்ரி மாரி எடுக்கலான்னு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ரிப்போர்ட்டர் கிட்ட வந்து அந்த ரிப்போர்ட்டர் வந்து பேசிட்டு இருக்காரு. போலீஸும் வந்து அத நம்பிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இந்த கேஸ்ல நானும் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி இவங்க 2 பேருமே வந்து சேர்ந்து ஒர்க் பண்ற மாரி வந்து ஒரு சிச்சுவேஷன் வருது. ஓகே அப்படின்னு சொல்லி 2 பேரும் அவங்களுக்குள்ள ஒர்க் பண்ணிக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது வக்கீல் ஒருத்தவங்க வந்து வராங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாரி ஜார்ஜோட பத்திரத்த வந்து அதாவது உயில் இருக்கு இல்லையா? அத வந்து நான் உங்களுக்கு படிக்கணும். இந்த மாரி யார் யார் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஊர்ல இருக்கிற ஒரு சிலர பத்திலாம் வந்து அவரு வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த பத்திரிக்கைக்காரரும் வராரு. அவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா, "நீ வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடாது. நீ வெளில போ" அப்படிங்கிற மாரி சொல்லி அந்த பத்திரிக்கைக்காரன வந்து வெளியில அனுப்பிடுறாங்க. அந்த பத்திரிக்கைக்காரனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிடுறான். இந்த போலீஸும் வந்து அந்த இடத்துல இருக்காரு. ஸோ இவங்க எல்லாருக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா,
ஊர்ல வந்து அவருக்கு வந்து 2 குழந்தைங்க இருக்காங்க அப்படிங்கிற மாரி தெரிய வருது. ஒண்ணு வந்து பொண்ணு. அந்த பொண்ணு வந்து அமெரிக்காலேருந்து இங்க ஊருக்கு வந்துட்டாங்க. இன்னொரு வந்து பையன். அவங்க வந்து ஆஸ்திரேலியால இருக்காங்க. அந்த பையனால வர முடியல. சாரி, ஆஸ்திரேலியா இல்ல. சவுத் அமெரிக்கா. சாரி. சவுத் அமெரிக்கால இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வந்துட்டு வர முடியல. ஸோ அவரு வந்து நம்மள்ட்ட கால்ல தான் பேசுவாரு அப்படிங்கிற மாரி சொல்லி, அவருக்கும் வந்து கால் பண்ணி பேசுறாங்க. இந்த மாரி உயில் படிக்கிறத அவரும் வந்து ஃபோன் கால்ல கேட்டுட்டு இருக்காரு. உயில் எல்லாம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, அவரு இருந்த அந்த வேன் வீடு இருக்கு இல்லையா? அந்த வேன் வீடும், அப்புறம் அவரு வச்சிருந்த அந்த ஆடுங்களும் வந்துட்டு, அவரோட பொண்ணுக்கு சொந்தம் அப்படிங்கிற மாரி சொல்லி வந்து சொல்லியிருக்காரு. தென் இந்த மருந்து கலக்கிற பேட்டன்ட் இருக்கு இல்லையா? அத வந்துட்டு நம்ம 30 மில்லியனுக்கு வந்து வித்திருக்காரு. வெளியில வேற ஒரு கம்பெனிக்கு. ஸோ அந்த காசும் அவரு வச்சிருக்க இன்னும் கொஞ்சம் நிலங்களும் வந்து அவரோட பையனுக்கு சொந்தம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா சொல்ல போனோம் அப்படின்னா, அவரோட பொண்ணுக்கு வந்து ரொம்ப கம்மியாவும், பையனுக்கு வந்து ரொம்பவே அதிகமாவும் அப்படிங்கிற மாதிரியான சொத்து பிரிவு தான் இருக்கு. பொண்ணு வந்து அத எதுவும் பெருசா எடுத்துக்கல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, ஆடுங்க பாத்துக்கிறதுக்காக வந்துடுறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்தில என்ன தெரிய வருது அப்படின்னா, அந்த ஆடுங்களுக்கு வந்து அவர் பொண்ணோட அந்த பிரேஸ்லெட் ஒண்ணு கிடைக்குது. அந்த பொண்ணோட பிரேஸ்லெட்ட பார்த்ததுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணிடுதுங்க, அந்த ஆடுங்கலாம் என்ன பண்ணுதுங்கன்னா, சரி இவ தான் வந்து கொலைக்காரி, இவ தான் வந்து நம்ம ஜார்ஜ வந்து கொன்றுக்கா அப்படிங்கிற மாரி அந்த போலீஸ் கிட்ட கொண்டு போய் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த காப்ப வந்து குடுத்துருதுங்க. அதாவது அவரு கண்ல படுற மாதிரி எங்கேயோ கொண்டு போய் வச்சுருதுங்க. அவரு என்ன பண்ணிடுறாரு அப்டின்னா, அத வச்சுட்டு அந்த பொண்ணு தான் கொலைகாரி அப்டின்னு சொல்லிட்டு அவரும் வந்து அந்த பொண்ண அரெஸ்ட் பண்றாரு. அப்படி அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல வைக்கும்போது, அந்த குட்டி ஆடு வந்து அ ஒரு அந்த செம்மறி ஆடு கூட்டத்திலேயே வந்து ஒரு குட்டி ஆடு ஒண்ணு இருக்கும். அது வந்து பனிக்காலத்தில பொறந்த ஆடாம். பொதுவா ஆடுங்க வந்து என்ன பண்ணுமா, வெயில் காலத்தில தான் பொறக்குமா. பனிக்காலத்தில பொறக்கிற ஆடுங்கள வந்து நாங்க சேர்த்துக்க மாட்டோம் அப்படிங்கிற மாரி, அந்த குட்டி ஆட வந்து ஒதுக்கியே வச்சிருக்கோங்க. அந்த குட்டி ஆடு என்ன சொல்லும் அப்படின்னா, இந்த மாரி நான் வந்து ஒருத்தர பார்த்தேன். ஜார்ஜ் இறந்த அன்னைக்கு அப்படின்னு சொல்லுது. அப்படி சொல்லும்போது, அது சொல்றத யாருமே நம்பல. தென் லாஸ்ட்டா ஒரு கட்டத்தில என்ன ஆகுது அப்டின்னா, லில்லி வந்து அத நம்புது. ஸோ நம்பி என்ன பண்ணுது அப்டின்னா, யார் கொலைக்காரங்க அப்டிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருது. ஆக்சுவலா வந்து லில்லி வந்து கொஞ்சம் பிரில்லியன்ட் அப்டின்னு சொல்லியிருந்தாரு இல்லையா? ஸோ வந்து லில்லி வந்து கண்டுபிடிச்சிருது. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னா, இந்த குட்டி ஆடோட ஹெல்ப்போட அந்த போலீஸ்காரருக்கு வந்து இவங்க தான் கொலைக்காரங்க அப்டிங்கிற மாதிரி ஒரு க்ளூ குடுத்து அவர கண்டுபிடிக்க வைக்குது. அப்படி கண்டுபிடிக்கும்போது லில்லி வந்து நெக்ஸ்ட் டே வந்துட்டு அந்த பொண்ணு இருக்காங்க இல்லையா? அவங்க பொண்ணு ரெபேக்கா. அந்த பொண்ண வந்துட்டு கொலை பண்றதுக்காக நெக்ஸ்ட் டே வந்துட்டு அந்த பொண்ணு இருக்காங்க இல்லையா? ஜார்ஜோட பொண்ணு ரெபெக்கா. அவங்கள வந்துட்டு கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போணும் அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து விலங்கெல்லாம் மாட்டி கூட்டிட்டு போறாங்க. அப்படி கூட்டு போம்போது சடனா இந்த போலீஸ் ஆஃபீசர் என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா, இவங்க வந்து கொலை பண்ணல. கொலை பண்ணவங்க யாருன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாரி சொல்றாரு. எல்லாருமே வந்து ஒரு ஒரு செகண்ட் அப்படியே ஸ்டன் ஆயி நின்னு பார்த்துட்டு இருக்காங்க. என்னதான் சொல்ல வராருன்னு கேட்போம் அப்படிங்கிற மாரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாரி ஜார்ஜ் இறந்த அன்னைக்கு அவங்க வந்து ரெபேக்கா வந்து இங்க இருந்தது உண்மதான். பட் ஆனா அவங்க வந்து கொலை பண்ணல. அவங்க வந்துட்டு அவர பார்த்துட்டு போனதுக்கு அப்புறமேட்டு, உண்மையான கொலைக்காரன் வந்து அவர கொலை பண்ணிட்டு போயிருக்கான் அப்படின்னு. அது யாரு அப்படின்னா, ஆக்சுவலா அந்த ரிப்போர்ட்டர் இருக்கான் இல்லையா? அவர் தான் வந்து கொலை பண்ணியிருக்கான். அந்த ரிப்போர்ட்டர் வந்து நம்ம ஜார்ஜோட பையன். அவங்க வந்து சவுத் ஆஃப்ரிக்கால இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அது வந்து அந்த பையன் எப்படி இருப்பான், யாரு என்னங்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ இவன் வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, கவர் அப் பண்ணிட்டு வந்திருக்கான். இந்த மாரி ரிப்போர்ட்டர் மாரி வந்து ஏமாத்தியிருக்கான் எல்லாரையும். இத வந்து அந்த போலீஸ்காரர் கண்டுபிடிச்சுட்டாரு. எப்படி அப்படின்னா, அந்த பையன் வந்து தலைக்கு வந்து டை அடிச்சிருப்பான். எல்லோ கலர் டை அடிச்சிருப்பான். ஸோ இது வந்து அது நம்ம முன்னாடியே வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா? ப்ளூ பிளஸ் எல்லோ சேர்ந்துச்சு அப்படின்னா வந்துட்டு கிரீன் கலர் வரும் அப்படின்னு. அந்த அ ஜார்ஜோட கையில வந்துட்டு 2 கையுமே வந்து ப்ளூவா தான் இருந்திருக்கு அந்த மருந்துனால. பட் அவர் இறந்து போற அன்னைக்கு மழை பெஞ்சதுனால, அந்த பையனோட தலையில இருக்கிற எல்லோ கலர் டை என்ன ஆயிருக்கு அப்டின்னா, அவரு வந்து அந்த முடிய புடிச்சு இழுக்கும்போது, அந்த எல்லோ கலர் டையுமே வந்து சேர்ந்து அவர் கையில மிக்ஸ் ஆயி, அது வந்து கிரீன் கலர்ல இருந்திருக்கு. இத வந்து நான் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் ஹெல்ப் பண்ணாங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவர் பின்னாடி வந்து அந்த ஆடுங்களையுமே திரும்பி பார்க்குறாரு. ஆக்சுவலா வந்துட்டு இந்த பையன் வந்து அன்னைக்கு மழை வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. இவன் வந்து அவங்க அப்பாவையே கொலை பண்ணியிருக்கான் சொத்துக்காக. அதே மாரி கொலை பண்ணிட்டு அவன் வந்து உயிலையுமே மாத்தி வச்சிருக்கான். அவரு வந்து உண்மையா எழுதின உயில் வந்து இது கிடையாது. இவன் வந்து அவனுக்கு பெனிஃபிட் இருக்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, உயில வந்து மாத்தி வச்சுட்டு அவரையுமே கொலை பண்ணிட்டு அவன் அங்கேருந்து எஸ்கேப் ஆயிருக்கான். நம்ம வந்து இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, இங்க வந்துட்டு அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, ரிப்போர்ட்டர் மாரியும் வந்து ஜாயின் பண்ணியிருக்கான் நம்ம எல்லார்கிட்டயும். ஆக்சுவலா உண்மையான கொலைக்காரன் வந்து அவன் தான் அப்படிங்கிற மாரி சொல்றான். இத வந்து அந்த ரிப்போர்ட்டர் ஒத்துக்கவே இல்ல. "நீ வந்து இந்த மாரி பொய் சொல்ற. நான் வந்து எல்லோ கலர் டை அடிச்சிருக்கேன் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு, நான் வந்து கொலைக்காரன் அப்படிங்கிற மாரிலாம் கிடையாது." அப்படிங்கவும், அவன் என்ன பண்றான்னா, சடனா வந்து ஒரு முடிவு எடுக்குறான்.
நீ வந்து முடிய எடுத்து என்னதான் வந்து வாஷ் பண்ணாலும் அது வந்து கலர் போயிடும் தான். நான் தான் சொல்றேன்ல, நான் தான் டை அடிச்சிருக்கேன்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, நான் வந்து இது அதுக்காக எடுக்கல. நான் வந்து டிஎன்ஏ டெஸ்ட்க்காக எடுத்தேன் அப்படிங்கிற மாரி சொல்லவும், அவன் வந்து பயந்து போய் என்ன பண்றான்னா, அந்த முடிய வந்து டக்குன்னு கீழ தள்ளி விட்டுட்டு, அவனும் எஸ்கேப் ஆக பார்க்குறான். பட் போலீஸ் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, அவன புடிச்சிடுறாங்க. புடிச்சதுக்கு அப்புறமேட்டு உண்மையான கொலைகாரன் இவன் தான் அப்படிங்கிற மாரி சொல்லி அவனையுமே வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. ரெபேக்காவையுமே வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. வந்து அந்த போலீஸ்காரர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவரு வந்து உயில்ல ஆல்ரெடி ஜார்ஜ் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அந்த முட்டாள் வந்து நான் தான் அப்படிங்கிற மாரி சொல்றாரு. தென் வந்துட்டு அவரோட அந்த ஆடு கூட்டமும், அப்புறம் வந்து அந்த இடத்தையுமே வந்து நாங்க வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற மாரி ஒரு 2 ஆளுங்க வந்து கேட்குறாங்க. இல்ல இந்த மாரி எங்க அப்பா வந்து அவர் வந்து கொலைகாரங்க 2 கொலைகாரங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணது வந்து உங்க 2 பேர தான். நீங்க 2 பேரும் தான் வந்து அந்த ஆடுங்கள கொலை பண்ணிருவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் அவர் வந்து அப்படி மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஸோ நான் வந்து உங்ககிட்ட குடுக்க மாட்டேன். நானே பார்த்துக்கிறேன். அதே மாரி அவர் வந்து நான் வந்து உங்க ஃபார்ம்ல இருக்கிற ஆடுங்களையுமே வந்து சேர்த்து வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாரி ஆல்ரெடி அவர் அந்த 2 பெர்சன் இருக்காங்க இல்லையா? அவங்களோட கூட்டத்தில இருக்கிற ஆடுங்களையுமே சேர்த்து வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, நெறைய ஆடுங்களோட அவங்க வந்து அந்த ஃபார்ம்லயே அங்கேயே இருந்துடுறாங்க. அவங்க அப்பா எப்படி வந்து அவங்களுக்கு வந்து அந்த டிடெக்டிவ் கதையெல்லாம் படிச்சு காட்டுவாங்களோ, அதே மாதிரி இவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா, டிடெக்டிவ் கதைய வந்து படிச்சு காட்டுற மாரி காட்டி